இருவருக்கு மேல் பயணம் செய்ய மாட்டேன். சிக்னல்களுக்கு மற்றும் சாலை குறியீடுகளை மதித்து நடப்பேன். ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க மாட்டேன். குறுகிய பாலம் மற்றும் சாலை வளைவுகளில் வாகனத்தை முந்த மாட்டேன். ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழி கொடுப்பேன். வாகனம் ஓட்ட மாட்டேன். குடிபோதையில் வாகனம் ஓட்ட மாட்டேன். அதிவேகமாக வாகனம் ஓட்ட மாட்டேன். சிக்னல் விளக்கு மற்றும் சாலை குறியீடுகளை மதித்து நடப்பேன். என்னென்ன வண்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க? டூ வீலருக்கு மட்டும் போதுமா, காருக்கு அப்ளை பண்ணுறீங்க? டூ வீலருக்கு மட்டும் போதுமா? மோட்டர் சைக்கிள் குத்திக்கு டூ வீலர் ஓட்டுறதுக்கு மட்டும் ஓகேங்களா? ராசிபுரத்துல சாலை விதிகளை பின்பற்றாம இயக்கப்பட்ட வாகனங்களுக்கு 96,500 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சு அதிரடி காட்டியிருக்காங்க மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா அவர்கள். பூஜை போடுங்க, உங்களை யார் வேணாம்னா ஏன் ஹெல்மெட் போடாம போறீங்க? லோக்கல்ல ஏதாவது உங்களுக்கு வெளிநாடு போனா தான் ஏதாவது ஹெல்மெட் போடணும். யார் கேட்டாலும் லோக்கல்ன்றீங்க. வண்டியை வீட்டு எடுத்து வெளியே வந்தீங்கன்னா அப்ப நடந்தே போக வேண்டியது தானே? லைசன்ஸ் இருக்கா இல்லையா? வண்டி யார் பேர்ல இருக்குங்க? அண்ணா பேர் என்னங்க? லைசன்ஸ் இல்லாம வந்த இளைஞருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. கேரள பதிவெண் கொண்ட அந்த வாகனத்தையும் அவங்க பறிமுதல் செஞ்சிருக்காங்க. சாலை பாதுகாப்பு சம்பந்தமா விழிப்புணர்வு ஏற்பட்டு வாகன தணிக்கையில ஈடுபட்டு இப்படிப்பட்ட நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வண்டி ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கா? அதே மாதிரி ஒரு பயணிகள் ஏறுறாங்கன்னா அவங்ககிட்ட மரியாதையா நம்ம நடந்துக்கணும். அதே மாதிரி நாம வண்டியை ஓட்டும் போது என்ன பண்ணக்கூடாதுங்க? ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ், உங்களுக்கு தெரியும். நான் இதை சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புது பேருந்து நிலையம் பகுதியில மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா அவர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட எல்லாருக்குமே சாலை பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா ஓட்டுநர்கள் உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த நிலையில தான் சேந்தமங்கலம் பிரிவு பகுதியில மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா அவர்களுடைய தலைமையில வாகன தணிக்கையில போலீசார் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க சாலை விதிகளை பின்பற்றாம வந்த வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. லைசன்ஸ் இல்லாம வந்த இளைஞருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கா. மேலும் அவருடைய வாகனம் கேரள பதிவெண் கொண்ட வாகனம் அப்படின்னு சொல்லப்படுது. பெர்மிட் இதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில தான் இதுக்காக 24,500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு அந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செஞ்சதா கூறப்படுது. இப்படி லைசன்ஸ் இல்லாம அந்த இளைஞர் வந்த நிலையில அவருக்கு ஃபைன் போட்டது மட்டும் இல்லாம அந்த இடத்திலே வச்சு அவருக்கு ஓட்டுநர் உரிமத்துக்கு அப்ளை பண்ண வச்சிருக்காங்க. மொத்தமா இங்க ஹெல்மெட் அணியாம வந்த 9 வாகன ஓட்டிகளுக்கு 9,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்காம். அதிக பாரம் ஏத்திட்டு வந்த வாகனத்துக்கு 38,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கா. மேலும் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன்களை பயன்படுத்தின 2 பேருந்துகளுக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இது தவிர இன்னும் சில வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிச்சிருந்திருக்காங்க. மொத்தமா 96,500 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிச்சதா சொல்லப்படுது. மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா அவர்கள் வாகன தணிக்கையில ஈடுபட்டு சாலை விதிகளை பின்பற்றாம வந்தவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறது அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.